Hello everyone, welcome to Post Market Analysis. So first of all, என்னோட ஓப்பனிங் ப்ரைஸில் ஒரு லைனாக வந்து போகிறோம். ஸோ ஓப்பனிங் ப்ரைஸ் என்ன அப்படின்னா 23,618.50 அப்படின்றது ஓப்பனிங் ப்ரைஸ். அப்போது 23,700 கால் ஆப்ஷன் சஸ்டெயின் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் பை, புட் ஆப்ஷன் சஸ்டெயின் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் வந்து செல். ஸோ இதுதான் சிம்பிள் வே, ஓகேங்களா? ஸோ இப்போ 23,700 கால் புட் எடுக்கிறோம், கால் பக்கம் ஒரு லைனை போடுறோம், புட்டில் வந்து ஒரு லைனை போடுறோம். ஸோ கால் ஆப்ஷனுக்கான பிரேக் என்ன அப்படின்னா 73.30 அப்படின்றத பிரேக் என், புட் ஆப்ஷனுக்கும் அதே தான், ஓகேங்களா? அந்த இடத்துல என்ன பண்ணிருக்கு, ஃபஸ்ட்டு கேண்டில் பிலோவில் ஓப்பன் ஆகுது, அரௌண்ட் வந்து ஒரு 23 பாயிண்ட்ஸ் வந்து பிலோவில் வந்து ஓப்பன் ஆகிறோம், ஓகேங்களா? ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா என்னோட ஓப்பனிங் கிட்டத்தட்ட ஒரு 100 ருபீஸ், அப்போ 27 ருபீஸ் வந்து கேப் அப்பில் வந்து ஓப்பன் ஆகுது. அப்போ யாருக்கு வாய்ப்பு? கன்ஃபார்ம் இவனுக்கு தான் வாய்ப்பு, எனக்கு வாய்ப்பு கிடையாது, ஓகேங்களா? ஓகே, ஸோ நம்ம ஸ்பாட் சார்ட்டுக்கு வரோம். ஸ்பாட் சார்ட்டில் என்ன பண்ணிடுங்க அப்படின்னா, ஸோ இது வந்து ஒரு டிமாண்டாக மார்க் பண்ணுவோம். ஸோ ஒரு ரேலி பேஸ்ட் ரேலியாவோ நீங்கள் கன்சிடர் பண்ணுறீங்க, இல்லை அப்படின்னா இது ஆப்போசிட் கார் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ ஆக்சுவலி இது வந்து ஸ்விங் இல்லை, ஒரு ரேலி பேஸ்ட் ரேலி மாதிரி தான், ஓகேங்களா? ஸோ அடுத்து இது வந்து நம்மளோட 5 மினிட்ஸோட ஜோன். ஸோ இல்லை 50 மினிட்ஸுக்கு மாற்றினீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து வரும், ஜஸ்ட் வீக்கு மட்டும்தான் வரும். ஸோ 50 மினிட்ஸ் மாற்றினீங்கன்னா ஜஸ்ட்டு வீக்கு மட்டும்தான் வரும், ஓகேங்களா? என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே வந்தால் தொட்டா சாக் கொடுத்தா பை அடிக்கணும், ஓகேங்களா? ஸோ 5 மினிட்ஸ் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த இடத்துல ஒரு ஹை வந்து ஓடிச்சிருக்கு, ஆக்சுவலி சப்ளைல தான் வந்துட்டுருக்கு. ஸோ ஹை ஓடிச்சாலுமே நம்ம என்ன எதிர்பார்த்துருந்தோம் அப்படின்னா, 15 மினிட்ஸ் படி நம்மளோட அனாலிசிஸ் படி எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னா, இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே இருக்க லிக்விடிட்டி வந்து கலெக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துருந்தோம், ஓகேங்களா? உங்க 32 இப்படி தூக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இது எப்போ போஸ்ட் பண்ணது அப்படின்னா, கரெக்டாக வந்து உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டியில், சரி பப்ளிக் கம்யூனிட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு 9:21 வந்து போட்டுருந்தோம். ஸோ சாக் வந்து மஸ்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேங்களா? இந்த இடத்துல என்ன பண்ணுச்சு மார்க்கெட் அப்படின்றத பார்ப்போம். ஸோ 5 மினிட்ஸ் ஜோன் இருக்குங்க, இது வந்து நீங்கள் டிமாண்டை வந்து கன்சிடர் பண்ணுறீங்க, ஓகேங்களா? பார்த்தீங்க அப்படின்னா அந்த டிமாண்ட் ஜோனை தொட்டு சாக் நடக்கணும், ஓகேங்களா? ஸோ அந்த டிமாண்டுக்கு வரதுக்கு முன்னாடி என்ன பண்ணுது, ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி ஃபார்மேஷனாக மார்க்கெட் வந்து கிரியேட் பண்ணுது, ஓகேங்களா? ஸோ அப்போது குட். ஸோ அது வந்து ஜோன் வந்து வேலை செய்யும். அப்படியே போய்ட்டு பை அடிக்கக்கூடாது, என்ன பண்ணோம்? ஸோ இந்த மாதிரி நமக்கு ஹையர் ஐ கொடுத்தோம் அப்படின்னாலுமே பை அடிக்கக்கூடாது. ஆஸ் எஸ்எம்சி ட்ரேடர் நமக்கு ஜோனுக்கு வந்தால் தான் பை அடிக்க போகிறோம், ரைட்டுங்களா? அப்போது அந்த ஜோனை தொட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்படி தொட்டாங்க, இந்த ஹை வந்து இப்படி உடச்சி ரீட்டர்ஸ் கொடுத்தானா இங்கேருந்து பை அடிக்கணும். ஸோ இதான் எஸ்எம்சி ட்ரேடர் பண்ணுறது, ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டிலையும் சொல்லிடணும். ஸோ ஸ்டில் மார்க்கெட் நாட் டேக்கன் இன்டியூஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ தொட்டு சாக் கொடுத்துச்சுன்னா பை அடிங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம், எல்லோவில், ஓகேங்களா? ஸோ டேப் வந்து ஜோன் வந்து டேப் ஆகுங்க. ஸோ எஸ்எம்சி ட்ரேடர் வெயிட் அண்ட் ட்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக 10:18 போஸ்ட் வந்து போட்டாச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி 10 மணி 11 நிமிஷத்துக்கு ஒரு போஸ்ட் வந்து போட்டுருவோம், சைட் வேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆஸ் பர் டேட்டா இன்றைக்கி வந்து சைட் வேஸ் அப்படின்றது 10 மணி 11 நிமிஷத்துக்கு நம்ம வந்து கிளியராக தெரியும், ஓகேங்களா? ஸோ அப்போது அதுக்கப்புறம் இன்னொரு அனாலிசிஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, சைட்வேஸாக இருந்தாலுமே, ஓகேங்களா, சைட்வேஸாக இருந்தாலுமே ஸோ இன்றைக்கி எக்ஸ்டென்ஷன் அப்படின்றது டவுன் சைடில் தான் நடக்குன்றது நமக்கு தெரியும். ஆஸ் பர் டேட்டா என்ன நடக்கணும், டவுன் சைடு தான் மூவ் ஆகணும், ஓகேங்களா? ஸோ சைட்வேஸ் மூவ் இருந்தாலுமே எக்ஸ்டென்ஷன் 23,550 வரைக்கும் வரணும் ஆஸ் பர் பேட்டர்ன். ஆல்சோ சோட்டா கேண்டல்ஸ் வந்து நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் மாதிரி ஒரு கன்ஃப்ளூயன்ஸுக்கு இருக்குது. ப்ளஸ் நமக்கு ப்ரீமியம் வந்து ப்ரீமியம் அதுதான் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இந்த இடத்துல நமக்கு டேட்டா வந்து பார்த்திங்க அப்படின்னா செல்லுக்கு தான் சொல்லுது, ஓகேங்களா? இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, ஸோ இன்ஸ்டண்ட்டாக டார்கெட் வச்சான், ஓகேங்களா? இப்போ எவ்வளோ வேகம், ஓகேங்களா? ஜஸ்ட்டு நீங்கள் ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேட் தான் எடுத்துருக்கணும். ஸோ ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேட் எதை வச்சு எடுப்பீங்க, இந்த பேட்டர்ன் தான், ஓகேங்களா? ஸோ பேட்டர்ன் லைக்லி வந்து இந்த மாதிரி வந்து வரும். ஓகேங்களா? ஸோ ஜோன் வந்து அப்படி தான் உடைச்சு தான் போகும், ஓகேங்களா? ஓகே, ஸோ
ஒன்ஸ் வந்து ஜோன் வந்து டேப்டு, ஓகேங்களா. ஜோன் வந்து டேப் ஆகிடுச்சு. ஜோனை டேப் ஆச்சு அப்படின்னா நமக்கு டேட்டா படி டார்கெட்டும் முடிஞ்சு போச்சு. சைட்வேஸும் கூட என்ன பண்ணியிருக்கு, சும்மா அரைன்னு அரைச்சி முடிச்சிருக்கோம், ஓகேங்களா. அந்த ஹை வந்து ஒரு விக்கு போட்டிருக்கு. இது எதுக்கு போச்சு அப்படின்னா நமக்கு 15 மினிட்ஸ் படி, ஓகேங்களா. ஸோ 15 மினிட்ஸ் படி ஒரு ட்ராப் பேஸ் ட்ராப்பு இங்கே இருக்குது. ஸோ அந்த ட்ராப் பேஸ் ட்ராப்பை ஃபில் பண்ணி தான் இங்கே வந்திருக்கு, ஓகேங்களா. ஸோ 5 மினிட்ஸ்லாம் மாற்றி அப்படின்னா ஒரு பிரேக் அவுட் மாதிரி இருக்கும், டபுள் டாப், அதுக்கு மேலே இருக்க லிக்விடிட்டி, சிம்பிள், ஓகேங்களா. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 50% பாடி கேன் தான். ஸோ அது வரைக்கும் வந்து விழுந்தது. ஸோ இந்த போனவன் ப்ரீமியத்தில் எப்படி ரியாக்ஷன் கொடுத்துருக்கான் அப்படின்றத பார்ப்போம். ஸோ இப்போது இந்த இடத்துல செல் அடிக்கிறது பேட்டர்ன் வச்சு ஒரு 1 மினிட் கன்ஃபர்மேஷன் வச்சு செல் அடிக்க போகிறோம். ப்ளஸ் ப்ரீமியம் வந்து நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது, ஓகேங்களா. ஓகே, ஸோ இல்லை அப்படின்னா நமக்கு 23,650 எடுத்து செக் பண்ணலாம். ஸோ 23,650 புட் ஆப்ஷன் அவனோட பிரேக் சஸ்டைன் பண்ணோம் அப்படின்னா தாராளமாக நம்ம வந்து புட் ஆப்ஷன் எடுக்கலாம், ஓகேங்களா. 23,650க்கு அவனுக்கான பிரேக் ஈவன் என்ன அப்படின்னா 73.85. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பர்ஃபெக்டாக ஃபஸ்ட்டு கண்ணியில் என்ன பண்ணிக்குது, பிரேக் இவனை ஓட்சன் தான் கீழே வெளியே வந்துருக்கு, ஓகேங்களா. இந்த பக்கம் வந்து 73.85. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கேண்டில் இதை உடச்சின்னு மேலே போய் க்ளோஸ் ஆகிருக்கு. அதாவது இது என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா கால் ஆப்ஷன் வீக்குங்க, புட் ஆப்ஷன் தான் ஸ்ட்ராங்கு அப்படின்றத இண்டிகேட் பண்ணுது, ஓகேங்களா. ஓகே, ஸோ நம்ம ட்ரேட் பண்ணுறது என்ன பண்ணோம்னா 23,700 போட்டு தான் எடுப்போம். ஸோ அதைப்படி பார்த்திங்க அப்படின்னா ஸோ பிரேக் அவனுக்கு மேலே இருக்குது, பர்ஃபார்மருக்கு மேலே இருக்குது. பர்ஃபார்மருக்கு மேலே வந்து அப்படியே போய் டார்கெட் வச்சுருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து என்ட்ரி எடுத்துருக்க முடியாது, திஸ் இஸ் அ ரியாலிட்டி, ஓகேங்களா. ஸோ முட்டிகிட்டே இருந்தோம். ஸோ அகைன் வந்து சப்போர்ட் எடுத்துருக்கு. இன்ஸ்டண்ட்டாக ஒரு 22 பாயிண்ட்ஸ் வந்து ஈஸியாக வந்து கொடுத்துருக்கு. ஸோ அதுக்கடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னா பர்ஃபார்மருக்கு மேலே வந்து வந்தான். ஸோ இவன் வரும்போது நமக்கு ஸ்பாட் சார்ட்டில் இந்த மாதிரி சினேரியோ வந்து கிடைக்கிது, ஓகேங்களா. ஸோ அதை வந்து நம்ம குரூப்பில் கொடுத்துருந்தோம். எங்கே கொடுத்துருக்கோம் அப்படின்னா பப்ளிக் குரூப்லேயே கொடுத்தோம். ஸோ நமக்கு சைட்வேஸாக இருந்தாலுமே இந்த மூவ் தான் பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோம். ஸோ இன்ஸ்டண்ட்டாக வந்து டார்கெட் அடித்தான். ஸோ இதில் நம்மளோட நண்பர் ஜஸ்ட்டு 3 மினிட்ஸில் வந்து 3K வந்து ப்ராஃபிட் வந்து பண்ணியிருந்தார், ஜஸ்ட்டு சிங்கிள் குவான்டிட்டி வச்சு. ஸோ எப்போ வந்து நமக்கு ட்ரேட் பண்ணோம் அப்படின்றத ஃபஸ்ட்டு கிளியராக தெரியணும். ஸோ எப்போ ட்ரேட் பண்ணால் ப்ரீமியம் வந்து வராதுன்றது தெரியணும். நமக்கு இங்கே டவுன் ட்ரெண்டாக இருந்தாலுமே டவுன் ட்ரெண்ட் எந்த பக்கம் எக்ஸ்டெண்ட் ஆகுன்னு தெரியும் அப்படின்னா நமக்கு தெரியும் 23,550 தான் டார்கெட்டு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா அந்த இன்ஸ்டண்ட்டாக அடித்த டார்கெட் எங்கே இருக்குது, ஓகேங்களா. ஸோ அந்த இடத்துல தான் இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் 23,550 சொன்னோம். என்ன பண்ணியிருக்கோம், இந்த லோ வரைக்கும் வந்திருக்கு, ஓகேங்களா. ஸோ இங்கே பிளாக் இருக்குது, ஓகேங்களா. பிளாக் வந்து ஒரு அடிஷ்னலாக வச்சுக்கலாம். பிளாக்குக்கு தவிர்த்து நமக்கு டேட்டா இருக்குது, அங்கே தான் வரணும் எக்ஸ்டென்ஷன், அங்கே தான் எக்ஸ்டெண்ட் ஆகும், ஓகேங்களா. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் ஒரு பர்ஃபெக்டான சைட்வேஸ், காரணம் ப்ரீமியம், ஓகேங்களா. ஓகே, ஸோ இந்த இடத்துல 23,700 புட்டு எடுக்கிறோம் அப்படின்னா உடச்சிருக்கு. ஸோ அக்ரெசிவ் ட்ரேட் தான் எடுத்துருக்கணும். செகண்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்த மூவ் வந்து ஒரு பர்ஃபெக்டான என்ட்ரி பேஸ்ட் ஆன் ப்ரீமியம். கரெக்டாக வந்து இவன் இங்கே சப்ளைக்கு வரும்போது இங்கே என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா கரெக்டாக பஞ்ச் அடிக்கிறோம், ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல ஒரு நல்ல ட்ரேட் வந்து எடுத்திருக்க முடியும் 12-15க்கு, ஓகேங்களா. ஸோ நமக்கு சைட்வேஸ் அப்படின்னா நம்ம மார்க்கெட்டு வெளியே இருக்குது தான் பெஸ்ட்டு. ஸோ மேலே கீழே ஃப்ளக்சுவேட் பண்ணுவோம், ப்ரீமியம் கொடுக்க மாட்டான்னு தெரியும். ஸோ எதுக்கு போய்ட்டு சண்டை போட்டுருவாங்க, ஓகேங்களா. ஸோ என்றைக்கு ப்ரீமியம் கொடுப்பான்னு தெரியுதோ அன்றைக்கி வந்து பிடிச்சிட்டு பீஸ்ஃபுல்லாக வந்து மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிட்டு வெளியே போகணும், ஓகேங்களா. ஸோ இன்கேஸ் நீங்கள் இதெல்லாம் ப்ராப்பராக கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ 20 ஜனவரிலேருந்து கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ விருப்பம் உள்ளவங்க என்ரோல் பண்ணிக்கோங்க. ஏதாவது குரீஸ் இருக்குது அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த ஆஃபர் உங்களோட வந்து முடிஞ்சிடும். 20% அந்த ஆஃபர் வந்து இருக்காது. ஏதாவது குரீஸ் இருக்குது அப்படின்னா மெசேஜ் பண்ணுங்கள், நான் வந்து கிளியர் பண்ணுறேன். ஸோ கோர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 1 டைம் மட்டும் தான் ஃபீஸ். ஸோ அடுத்தடுத்து வர அப்டேட்ஸ் ஃப்ரீ, ஓகேங்களா. ஓகே.